पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் வேங்கடவனுடைய திருநாமம் ஆயிரத்திலே 655வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது தபஸ்வி என்கிற திருநாமம். தபஸ்வி என்றால் தவம் செய்வர். பகவான் இடையறாமல் தவம் செய்கிறான். மாதவம் செய்தனன் கொலோ என்று திருப்பாணாழ்வார் படுகிறார். கோர மாதவம் செய்தனன். பகவான் கோரமான தபஸ் செஞ்சான். உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வருது. தபஸ்னா பகவான் அப்படியே எந்த மந்திரத்தை ஜெபிப்பான், யாரை தியானம் பண்ணுவான், எப்படி பண்ணணும்? தபஸ்னா அப்படி தானே பார்த்துருக்க முடியும். உட்காந்துருப்பாங்க, கண்ணை மூடிட்டு இருக்கிறதா ஒரு பேர் சொல்லுவாங்க. கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ணுவதாக தபஸ் ப்ரொசீஜருக்கு ஒத்து வராது. ஏன்னா 2 கண்ணாலையும் மூக்கை பார்த்து கொண்டு தியானம் பண்ணணும்னு கிருஷ்ணன் சொல்கிறாங்க கீதையில். அதை பாட்டு விட்டுருவோம். அப்போ ஏற்பட்ட பகவான் பின்ன எப்படி தபஸ் பண்ணியிருப்பான்னா அதை பகவத் பாதாள் ரொம்ப அழகா சொன்னார். ராமானுஜரும் அதே கருத்தை தான் சொன்னார். சதபோ தப்பியதா. பகவான் தபஸ் பெய்தான். சதபஸ் தப்துவா. அந்த தபஸ் செய்து விட்டு இதகும் சர்வம் அசிருஜத. இந்த உலகம் அனைத்தையும் அடிச்சான். சோகாமயதா புகுஸ்யாம் பிரஜா ஏதி சதபோ தப்பியதா. நான் பலவாக ஆகுவேன் என்று தபஸ் பண்ணினான். அப்படின்னா அந்த தபஸ் பண்ணினானே எவ்வளோ ஆண்டுகள், எவ்வளோ 1000 ஆண்டுகள் பண்ணியிருப்பான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு விட்டார் பகவத் பாதாள். தப ஆலோசனை. தபஸ் என்கிற சான்ஸ்கிரிட்ல உள்ள வர்பு ரூட்டுக்கு திங்க் பண்ணுறது சங்கல்பிச்சான் உலகத்தை படைத்தான். அதைத்தான் எல்லா ஆச்சாரியர்களும் சொல்றாங்க. பகவத் விஷயத்துல பகவானை பொறுத்தவரையிலும் தபகா என்பது, தபஸ் என்பது அவருடைய சங்கல்பம். எஸ்ய ஞானமயம் தபகா என்று உபரிடத்தை அது இண்டிகோட் பண்ணி கொடுத்திருக்கு. ஆகையினால உபநிடத்து முண்டகோபிடத்து எஸ்ய ஞானமயம் தபகா என்று அவனுக்கு ஞானமே தபஸ் என்று சொல்லிவிட்டது. அதை வைத்து கொண்டுதான் இப்படி பெரியவா சொல்லிட்டு வரா. இங்கே தாத்து பாட்டத்துல தப ஆலோசனைன்னு ஒரு தாத்து இல்லை. ஆனால் இத்தனை பெரியோர்கள் சொல்லி வரார்களா, அதற்கு காரணம் வேதம் சொல்லியிருக்கு. எத்தனையோ தாது பாட்டங்கள் இருக்கு. அதை பற்றி நாம் கிட்டக்க போக வேண்டாம். இது பகவத் பாதாள் ராமானுஜர் போன்ற மகான்கள் ஏற்றுக்கொண்ட பொருள். அதை விட நாம் என்ன பெரிய மேதாவிகளா? நாம் என்ன சொல்ல போறோம்? இப்போ இந்த தபஸ்வி இருக்கானே, தவம் செய்தவன், அந்த உலகத்தை சிருஷ்டிப்பது, ரட்சிப்பது, சம்மரிப்பது, மோட்சம் தருவது முக்கியமானவர்களுக்கு என்னெல்லாம் இப்போ ஏற்பட்ட தவம் செய்வது கொண்டே இருப்பதனால எம்பெருமானுக்கு தபஸ்வி என்று பெயர்.
வேதம் முழுக்க அவன் தபஸ் செய்ததை பல இடத்துல சொல்றான். நானே சொன்னேனே, எஸ்ய ஞானமயம் தபகா, எஸ் சர்வஜ சர்வவித்து, எல்லாம் தெரிஞ்சவன், எல்லாத்தையும் அடைஞ்சவன். அந்த தபஸ்வியாக பகவான் இருப்பதனால்தான் அவன் மாரீச்சனை வருங்காலத்துக்கு பயன்படுவான்னு தெரிஞ்சு திங்க் பண்ணி ப்ரெசர்வ் பண்ணி வச்சான். மாரீச்சன் மட்டும் ப்ரெசர்வ் பண்ணலைன்னா ராவணன் சீதையை அபகரிக்க வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி இன்னொரு ராட்சசனே கிடையாது. அதனால சில என்டிட்டிலாம் ப்ரெசர்வ் பண்ணணும். அதுக்காக நான் கரெக்டாக விட்டு புலி, அதுக்கு ஒரு நல்ல புலியை ப்ரெசர்வ் பண்ணுறோம், பாம்பை ப்ரெசர்வ் பண்ணுறோம். எதுக்கு அதெல்லாம் இருக்கணுமான்னா, எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பலன் இருக்கு, இருக்கணும். ஈஸ்வர சிருஷ்டியில் பலன் இல்லாதே கிடையாது அப்படின்னு குரு சொன்னார் சிஷ்யன். நான் சொன்னதை சிஷ்யன் அவன் கெட்டிக்காரன் கேட்டான், சுவாமி நாய்வாலை பற்றி ஒரு ஸ்லோகம் இருக்குது தெரியுமா? ஏன்னா நான் எதான்னு சொன்னால் நாய்வாலை கேட்குறேன். இருங்கோ சுவாமி, இப்போ பசு, யானை முதலுடைய வாலெல்லாம் என்ன பண்ணும்? அது மறைப்பிடத்தை மறைக்கும், மறைக்க வேண்டிய பொருள், மறைக்க வேண்டிய அங்கத்தை மறைக்கும் உடம்புல. நாய்வால் அப்படி இல்லை, தூக்கிட்டு இருக்கனால அது மறைக்க வேண்டிய இடம் தெரிஞ்சுட்டே இருக்கும். நாச்சாதேதி கவுப்பீனும். அதே சமயத்தில் மாடு மேலே ஏதானு கொசு ஈ வந்தால் மாடு வாலால் ஓங்கி அடித்து விரட்டிவிடும். நதம்ச பசகாபகம். ஆனால் நாயினுடைய வால் வராது, அது வரைக்கும் ஓடு மேலே கடிச்சிடும். ஆகையினால நாயுடைய வாலுக்கு பர்பஸே கிடையாது, ஒரு பர்பஸும் இல்லையே. அந்த நாயினுடைய மறைக்க வேண்டிய உறுப்பையும் மறைக்காது, அந்த நாயை மேயக்கூடிய கொசு முதலிய ஈ முதலிய விரட்டாது. அதுக்கு பர்பஸே இல்லை நாய்வால். அந்த நாய்வாலை போலதாயா அனுஷ்டானம் இல்லாமல் தேறி சொல்கிறோம். இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு டபால் தூக்கி எடுத்து வச்சுக்கணும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால் சுனப்புச்ச விவானர்த்தம் பாண்டித்யம் தர்ம வர்ஜிதம். அனுஷ்டானம் இல்லாத தர்மம் இல்லாமல் அறிவு நாய்வாலை போல பயன்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நாய்வாலுக்கு பர்பஸ் இல்லை இல்லையா? ஈஸ்வர சிருஷ்டியில் எல்லாத்துக்கும் பர்பஸ் உண்டுன்னு குருதேவா சொல்கிறீங்களே அப்படின்னு சிஷ்யன் கேட்டான். சிரிச்சார் குரு. எனக்கு பதில் சொல்ல சொன்னால் சிரிக்கிறேன். ஏண்டா, இந்த நாய்வால் போல இருக்கும் இவனுடைய அறிவுன்னு உதாரணம் காட்டுறதுக்காக பயன்படலையாது, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு பாரு. நாய்வாலை போல இருக்கும், உனக்கு புரியணுமோ இல்லையோ, அதுக்கு உதாரணம் என்ன? நாய்வால் போல. அப்போ காமிக்கிறது நாய்வால் வேணும் இல்லையா? இப்போ நாய்வாலுக்கு ஒரு பயன் தான் இருக்காருனாரு சுவாமி. அப்படின்னா தான் அவசரப்படாத, பகவான் எப்படி பண்ணால் எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குங்கிறது உண்மை. உனக்கு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு உபதேசம் பண்ண அவர் சொன்னார் ரிஷி. நாயினுடைய வாளுக்கு ஒரு பயன் இல்லைன்னு நினைக்காத. நாயினுடைய வால் நிறைய படித்து அதுக்கேற்றபடி வாழாதானே, வாழாதவன், அந்த வாழாதவனுடைய அறிவை போல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு உதாரணம் கொடுக்கறதுக்கு அதை வச்சிருக்காரு. ஆனால் எம்பெருமான் அப்படிப்பட்ட தபஸ்வியல், மகா தபஸ்வியாக இருந்து சங்கல்பிச்சு தன்னுடைய ஞானத்தினால எல்லாத்தையும் பர்பஸ்ஃபுல்லாக சிருஷ்டிச்சவன். அதனால்தான் மாரீச்சனை கூட சம்மதிக்கலை. எனவே இவன் தான் பெரிய தபஸ்வி என்று சொன்னார். யார்? ராமபிரான். சான்ஸ்கிரிட்ல மாரீச்சம்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு. இன்னும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன். மாரீச்சன்னா ராஜாவுடைய பட்டத்து யானைக்கு போய், ராஜாவுடைய பட்டத்து யானையும் பெரிய மாயம், மாயாவி இது மாரீச்சன் மாதிரி. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, வாரிசு இல்லாமல் ராஜா போயிட்டா பட்டத்து யானை கையில் ஒரு மாலையை கொடுத்து போக சொல்லுவாங்க. அது யாருக்கு போடுறதோ அவன் தான் அடுத்த ராஜா. போன ராஜா போயிட்டார், குழந்தையே இல்லை, உயில் எழுதி வைக்கல, அடாப்ட் பண்ணலை, ஒத்தரையும் வைக்கல, அவருக்கு பங்காளிகள் கிடையாது. அப்படி போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? அப்படி தான் ஒரு இருந்தார் மதுரையில். பாவம், ரொம்ப பெரிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பக்தர் அவர். அவர் அப்போ சமணர்கள் ஆட்சி காலம், ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார். கோயிலெல்லாம் பூஜையே கிடையாது. அவர் சந்தனம் அரைப்பார் மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு. அந்த சந்தன கட்டியே தூக்கி போயிட்டார்கள் சமணன். என்னையும் அவங்க சாமிக்கு சந்தனம் வேண்டியது. அவர் என்ன பண்ணார், சந்தனக்கல்ல தன் கையால் சந்தனம் இழைச்சா ரத்தம் தான் வருது. அதை அப்படியே பூசிட்டு இருந்தார். எல்லாம் பரியாசம் பண்ணான். ஆனால் என் பகவானுக்கு சந்தனம் பூசணும்னு இருந்தார் அவ்வளோ பக்தியோட. அப்போ அந்த ராஜா திடீர்னு போயிட்டான், பாண்டிய ராஜா. அவனுக்கு வாரிசும் கிடையாது, உறவும் கிடையாது. பட்டத்து யானைக்கிட்ட கொடுத்து விட்டா மாலையை. மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் வந்து நான் புடக்கு மாலையை போட்டு, யாரையா சந்தனம் சேர்த்துருந்தேன் அவனா ராஜான்னா? ஆமாம், ஏன் மாலையை போட்டுருது யானை, அவன் தான் ராஜா. மாலை தான் யானை என்ன, பட்டத்து யானை என்ன பண்ண முடியும்? அப்படி பட்டத்து யானையை போல எதையும் செய்ய வல்லவர். அப்படின்னால மாரீச்சர்கள் மாயாவிகள்னு சொல்கிறான்.
பட்டத்து யானைக்கே சான்ஸ்கிரிட்டில் மாரீச்சன் ஒரு பெயர். அப்படி சத்ருஞ்சயன் என்கிற பெயருடைய யானை தான் ராமபிரானுக்கு மாரீச்சனா இருந்தது. அதனால தான் மாரீச்சனை பார்த்தோன்னா ராமபிரான் சத்ருஞ்சய யானை நினச்சிட்டு போறா போது விட்டான் முதல்ல, அப்புறம் அடிச்சான் போல இருக்குன்னு சில கவிகள் சொல்றாங்க. அப்படி சத்ருஞ்சயன் என்கிற யானையை மாரீச்சனாக பட்டத்து யானையாக உடைய தபஸ்வி என்கிற பகவான், முக்காலத்தையும் ஆராயக்கூடிய பகவான் மாரீச்சன் ஆகிய அரக்கனை கொல்லாமல் விட்டான். இதனால அவன் தபஸ்வி என்பது ரொம்ப தெளிவாயிடுது என்று நாரதர் சொல்றார். இதற்கு பின்னணியான ஸ்லோகம். தபஸ்விதா யஸ்ய ஜகத் சிசுருக்ஷோः ஸ்ருதௌ பிரசித்தா ததயம் தபஸ்வி மாரீச்சமேனம் ந ஜகான ராமः மாரீச்சவான் யோதரிபுஞ்சயேனா. சத்ருஞ்சயம் யானையை மாரீச்சனாக உடைய பகவான் பிற்காலத்திலே பயன்படுவான் இவன் என்று தன் தவ வலிமையால் உணர்ந்து மாரீச்சனை சம்மரிக்காது விட்டான். அதனால ராமாயணம் வளர்ந்தது. எனவே எம்பெருமானுக்கே தபஸ்வி என்ற திருநாமம் சரியாயிடுது என்று இதன் பொருள். இதற்கு தமிழ் பாசுரம். தவம் செய்தே உலகம் படை தபஸ்வி முக்காலம் பார்க்கும் பார்ப்பான் தன் ராமாயணம் வளர விதையிட்டு அதனால் விதையாய் மாரீச்சந்தனை வாயுபானம் கொண்ட அப்போதே கடலில் விட்ட சத்ருஞ்சயனாம் மாரீச்சனை உடைய தபஸ்வியாம். புரிஞ்சுதா? என்ன சுவாமி புரிஞ்சுதான்னு கேட்குற ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தான். இந்த மாரீச்சன்கிற வார்த்தை பட்டத்து யானைக்கு உள்ள பெயர் என்பதோட தகவல் சேர்த்து சொல். இப்படி முக்காலத்தை உணர்ந்துதான் மாரீச்சனை பகவான் தன்னை பிற்காலத்தில் பயன்படுவான் என்று வைத்திருந்தான். தன்னுடைய சத்ருஞ்சயன்கிறது இக்ஷ்வாக்குடைய பட்டத்து யானைக்கு அதை அது மாரீச்சன். அதை போல இந்த மாரீச்சன் இருக்கட்டுமே நினைச்சாம் போல இருக்கிற ஒரு நயம்பட உரை. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். தபஸ்வினே நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.